இதுல வந்து ஒரு வீடியோ வந்து இப்ப செம வைரலா போயிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெண் காவலர் வந்து சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட் போட்டு, ஒரு காக்கி பேண்ட் போட்டு, ஒரு பிளாக் கலர் ஷூ போட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டியில கேமரா எடுத்த மாதிரியான ஒரு காட்சிகள் போயிருக்கு. அந்த காட்சிகள் வந்து இணையத்துல வந்து செம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வைரலா போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள், திரு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போதும் சரி, வேட்பாளரா பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி, அவர் மிக முக்கியமா வச்சது என்னன்னா, குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதுகாப்புல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, அதுல வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல மிக முக்கியம் என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா சிங்க பெண்கள் அதிரடி படைன்னு சொல்லி ஒரு படையை தனியா ஆரம்பிச்சு குழந்தைகள் பெண்களுக்கு மட்டுமே முழுக்க முழுக்க பாதுகாப்பு சார்ந்த அந்த அமைப்பு செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஜெயலலிதா காலகட்டங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் வண்டி ஒண்ணு போயிருக்கும், காவல்துறை சார்ந்த வண்டிகள். அந்த வண்டி என்னன்னா முழுக்க முழுக்க பெண் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. A to Z வரைக்கும், அதாவது பாட்டம் வரைக்கும் முழுக்க முழுக்க பெண் காவலர்களுக்கான காவல் நிலையம், பெண் காவலர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வடிவமைக்கப்பட்டது. யாரு? ஜெயலலிதா காலகட்டங்களில் அமைக்கப்பட்டது. அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாதிரி அதிரடி பெண் சிங்க பெண்கள் அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒரு படையை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த பெண்களுக்கான அதிரடி படை அந்த அமைப்புக்கான யூனிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, அது இப்ப வடிவமைச்சிருக்காங்க. அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த வீடியோல போற அந்த பெண்ணோட காட்சிகளை இப்ப இணையத்தை வைரலா இருக்கு. அந்த அதிரடி பெண், அந்த சிங்க பெண்கள் இருக்காங்கல்ல, சிங்க பெண்கள் அதிரடி படை இருக்குல்ல, அந்த பெண்களுக்கு உண்டான அந்த காஸ்டியூம், அந்த டிசைன் வந்து எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நேவி ப்ளூ கலர்ல ஒரு டிஷர்ட் மாதிரியும், அதுல வந்து ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு உருவம் கொண்ட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கவும், பின்னாடி வந்து சிங்க பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான அச்சிடப்பட்டிருக்கு. அதுல காக்கி பேண்ட்டும் பிளாக் கலர் ஷூ அமைக்கப்பட்டு அந்த காஸ்டியூம் வந்து இப்போ தயார் நிலையில இருக்கு. டெல்லியில இருந்து சென்னைக்கு என்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் திரும்புறாரோ அன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அதிரடி படை வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்படுகிறது. சோ இந்த சிங்கப்பெண்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது என்ன மாதிரியான அமைப்புகளோ படைகளோ இல்ல என்ன மாதிரியா போட்டாலும் அது எப்பவும் வரவேற்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்று கருத்தே கிடையாது.